இந்திய அணி பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், கருண் நாயர், இவங்கெல்லாம் தேவையா? என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனே போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. கௌதம் மாம்ஸ் மேலே நிறைய கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருக்கு. அங்கே ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை விட்டு கதற விட்டுட்டு இருக்காங்க. 3-3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. 27 ரன்களில் சுருட்டி இருக்காங்க, ரெக்கார்ட் படைக்கிறாங்க. ஸ்டார்க்கு 6 விக்கெட் எடுக்கிறாரு. அப்படியே புள்ளி பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா WTC ஃபைனல் வந்து நம்ம 33 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 66-33 அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்திய அணி அடுத்த டெஸ்ட்ல பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும், என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யணும், எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உசுரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா போராடிட்டு இருந்தார். அவரை நம்ம குறையே சொல்ல முடியாது. சிராஜையும் குறை சொல்ல முடியாது, பூம்ராவையும் குறை சொல்ல முடியாது. ஆகாஷ் தீப்பை வந்து நாளே இறக்கி விட்டு நைட்டு வாட்ச்மேன் வந்து பலி கொடுத்தாங்களா, அவரையுமே குறை சொல்ல முடியாது. என்ன சொதப்புனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் ஆர்டரில் வந்து யாராச்சும் ஒருத்தைவனாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருந்திருக்கலாம். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சிராஜும் இவர் நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 50-50 பால் ஆடினாங்க. ஆளுக்கு ஒரு 20 ரன் 10 ரன் அடிச்சிருந்தாங்க, நம்ம ஜெயிச்சிருக்கலாம். 22 ரனில் தான் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்கள வந்து குத்தமே சொல்ல முடியாது. அவங்க பவுலர்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம், டக்குன்னு விக்கெட் போகாமல் கொஞ்சம் யாராச்சும் பேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். அந்த வேலையை அவங்க கரெக்டாகவே பண்ணாங்க. டாப் ஆர்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், முட்டை, கில்லா இருக்கட்டும், ரிஷப் பண்ட், இந்த மாதிரி இவங்க மேலே கருண் நாயர், இவங்கெல்லாம் யாராச்சும் ஒரு ஆள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர் மேலே எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது, அப்படி என்ன கிழிச்சிங்க, அப்படி என்ன போலீஸ் ட்ரைனிங்கில் ஒன்று கொடுத்தாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரெஷர் இதெல்லாம் அவருக்கு வந்து இல்லாமல் தான் ஆனார். இப்போ IPL வந்து பார்க்கும்போது மும்பைக்கு எதிரான ஒரு போட்டி நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரியான ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன். பார்த்தீங்கன்னா அடித்தாதான் இப்போ வெற்றி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் மேட்ச் எல்லாத்துலேயும் வந்து டெல்லி அணி ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. கருண் நாயர் வந்து இறக்கி விட்டாங்க. 80+ ரன் அடிச்சிருப்பாரு. அவர் மட்டும் தனியாக நின்று ஆக்சிலென்டர் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கிட்ட கேஎல் விக்கெட்லேருந்து எல்லா விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். இவர் ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் நின்று நிதானமாக விளையாண்டுட்டு இருப்பாரு. அது நீங்கள் சொல்லலாம், அது இந்திய அணி பிச்சுப்பா, இது எங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில பேர்த்து கூட இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாமே யங்ஸ்டர். இப்போ ஜடேஜாவெலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர் அவர்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சம் பார்த்து விளையாண்டு நின்றுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அடிச்சிருந்துருக்கலாம். மற்ற எல்லாருமே நின்றுருக்கணும். இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வாய்ப்பு புதுசாக வருது. 3வது டெஸ்ட்டில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது 6 தடவை அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே வைக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு மேஜிக் ஒரு 30 ரன் 40 ரன் அடிச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருந்திருக்கலாம். அவரோட ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கூட போடவே இல்லை. டக்கு 20, அப்புறமேட்டு அதிகபட்சமாக 40 தான் அடிச்சிருக்காரு. அதுக்கு மேலே வந்து அடிக்கவே இல்லை. எதுக்கு அவர் மேலே பிளேமிங் போகுது அப்படின்னா, ஏன்னா அந்த ஸ்லாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராஜா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், அபிமன்யு வந்து வெளில தான் உட்கார வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்லாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டு பல வேலைகளை பார்த்து விட்டு இவரை வந்து கொடுத்துருக்காங்க, சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் போது நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருந்திருக்கான். சரி, ஒரு டெஸ்ட் போகுது, 2 டெஸ்ட் போகுது, 3வது டெஸ்ட்டு இதே மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணால் என்னதான் பண்ணுறது அப்படின்னு தெரியல. நான் ஒன்று சொன்னேன், மற்றவங்க எல்லாம் அடின்னு அடிக்கிற மாதிரி நான் அவரை வந்து இது பண்ணவே இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 டெஸ்ட்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்திய அணி பொறுத்தவரைக்கும் அது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்லாட்டில் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல வந்து இந்திய அணி விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 193 தான் டார்கெட். அப்படிங்கும் போது ஈஸியாகவே அடிச்சிருக்கலாம். 1.5 நாள் ஒரு நாள் வச்சுப்போமே, 90 ஓவர்களுக்கு மேலே இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் KL ராகுல், நான் முதல் நாளே சொல்லியிருந்தேன், KL ராகுல், ரிஷப் பண்ட் இவங்க கண்டிப்பாக நிற்கணும். ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை வந்து இவங்க இறக்கியிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே ஆக்சிலேட்டர் பண்ணியிருப்பாரு, நின்றுப்பார். சரி, அவரையுமே விட்டு தள்ளுங்க, ஜடேஜாவை அந்த இடத்துல இறக்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 20 ரன் 30 ரன் இல்லை 15 ரன்னும் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு
பாட்டுக்கு நின்றுப்பாரு. கேஎலுக்கு ஒரு சைடு வந்து நல்லா அடிச்சு டிஃபெண்ட் பண்ணுறாருன்னா இவர் பாட்டுக்கும் 200 பால்னால நான் பாட்டுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை புஜாராவை பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த இடத்துல ஒரு தவறு பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சு பார்த்தீங்கன்னா பும்ரா அவுட் ஆனார். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆனாங்க. கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 22 ரன்ல தோத்தது எவ்வளோ பெரிய ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். இவங்க போட்டு கிளாரியா இருக்கட்டும், முதல் நாள் வந்து பூம்ரா பண்ணதா இருக்கட்டும், அப்புறமேட்டு வெய்டன் கார்ஸ் ஒரு வேலையை பார்த்ததா இருக்கட்டும், மேட்சுக்குள்ள இந்த மாதிரி பண்ணி அவங்க ப்ரெஷரை போட்டாலுமே ஜடேஜா அதை பற்றிலாம் கவலையே படவே இல்லை. நான் நின்று நிதானமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சார். அவருக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க கூட கண்டிப்பாகவே ஜெயிச்சிருக்கலாம். இப்போ எப்பேற்பட்ட ப்ரெஷரில் இந்தியா போகுது அப்படின்னா இன்னொரு மைதானத்தில் வந்து ஜெயிச்சதே இல்லை. இன்னொரு மைதானத்தோட பிச்சு ரிப்போர்ட்லாம் பார்த்து எல்லாம் அவங்க ஆடணும். இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 23ஆம் தேதி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 31ஆம் தேதி ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2லையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்திய அணி இருக்காங்க. ஜெயிச்சாங்க அப்படின்னா தான் இந்த சீரீஸை வந்து வின் ஆக முடியும். 1 தோத்தா கூட பார்த்தீங்கன்னா 3-2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இது எங்கே போய் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா WTC ஃபைனலில் இப்போ வந்து ஆஸ்திரேலியா அணியை பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் முன்ன இருக்க ஃபார்ம் கிடையாது, அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தாலுமே ஸ்டார்க்கு 6 விக்கெட் எடுக்கிறாரு, எடுத்து 27 ரன் ரெக்கார்ட் படைச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள சுருட்டி 3-0 அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிறாங்க. ஜெயிச்சு புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. அப்புறமேட்டு ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து இவங்கெல்லாம் பார்க்கும்போது புள்ளிப்பட்டியலில் 100, 66 அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளை பார்க்கும்போது ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். போனதில் 66 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 33, 16 அப்படின்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை நம்ம விடவே கூடாது. ஏன்னா நம்ம WTC ஃபைனல் வந்து இந்த தடவை போக முடியலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விமர்சனம் ஆச்சு, எவ்வளோ பெரிய ஒரு பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடக்கிறது வந்து இப்போயே நம்ம வந்து பேஸ் மட்டத்தை நல்லா போட்டு வச்சோம் அப்படின்னா தான் கண்டிப்பாகவே வந்து அந்த WTC ஃபைனலில் போக முடியும். இல்லைன்னா இந்த இப்பையும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்திய அணி ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஒரு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஜடேஜா மாதிரி ஒரு ஆள் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரேயஸ் ஐயரோ ஒரு ருத்ராஜோ, அந்த எந்த இடத்துல உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்க அதே இடத்துல கொலாப்ஸ் ஆச்சு. செகண்ட் மேட்ச்சு சூப்பராகவே ஜெயிச்சிங்க. அப்போ அந்த வின்னிங்கை வந்து தொடரணும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை வந்து கரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட் மேட்ச்சில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கோட்டை விட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி பொறுத்தளவு தேர்ட் டெஸ்ட் முடிஞ்சு 4th டெஸ்ட் 23ஆம் தேதி நடக்கிறதுக்கு ஒரு 6-7 நாள் கேப் இருக்குது. கருண் நாயரை கூப்பிட்டு எதை பற்றியும் யோசிக்காத, நீ பாட்டுக்கு ஆடு, அவுட் ஆகுறியா பார்த்துக்கலாம், நீ பாட்டுக்கு வந்து ஆடு, பொறுமையாக நின்று நிதானமாக உன்னால் எவ்வளோ ரன்னுகள் தேத்த முடியுதோ 300 அடிக்கிறியா ஆடி, 200 அடிக்கிறியா ஆடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேத்தணும். ஸ்ட்ரே செய்கிற மாதிரி வந்து ஒரு டாப் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ண பார்க்கணும். அப்படி இந்த 5 இதுலையுமே அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாகவே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கௌதம் மாம்ஸ் கண்டிப்பாகவே அவரை விட்டுருவார் அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாகவே தோணுது. சுமன் கில்க்கு பதிலாக என்னை பொறுத்தவரைக்கும் ரிஷப் பண்டா இருக்கட்டும், இந்த இடத்துல வேற யாரு கூட கேப்டன்சி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்களுமே அடிப்படுது. இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ இல்லை ஸ்ரேயஸ் ஐயரோ உங்களோட கேப்டன்சி இருந்தாங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் கூட தோணுது. அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.